ஹாய் மகா, திஸ் இஸ் அஜினேஷ் சார். அப்போ நம்ம என்ன எங்கே வந்துருக்கோம்னா வியூ பாயிண்ட்டு, ஏர்போர்ட் வியூ பாயிண்ட்டுலாம் சொல்லுவாங்க. கூகுள் மேப்பில் நம்ம பல்லாவரம் வியூ பாயிண்ட்டுன்னு போட்டாலும் வரும், ஏர்போர்ட் வியூ பாயிண்ட்டுன்னு போட்டாலும் நம்மளை வரும். இங்கே தான் வந்திருக்கோம். அருமையாக இருக்குது வியூ. ஏன்னா வெயில் தான் கொளுத்தி எடுத்து வந்த டைம் தப்புன்னு நினைக்கிறேன். சாயந்தரமாக வந்திருக்கணும், வந்த டைம் தப்பு. காலமாட்டேன். ஏன்னா என்ன வெள்ளிக்கிழமை வீடியோ போகணும் சாயந்தரம். இப்போமே மணி 1 12:45 கரெக்டாக தான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க டைம். இனி இங்கே இருந்து ரூமுக்கு போய் ஷூட் பண்ணிட்டு ரூமுக்கு போய் எடிட் பண்ணிவிட்டு இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கெல்லாம் அப்லோட் பண்ணிடுறேன்னு நம்பியேன். இங்கே வந்து வியூ பாயிண்ட் வந்தீங்கன்னா கீழே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயிலில் தான் வர முடியும், அதுக்கு மேலே வர முடியாதான். நான் அதுக்கு மேலே வந்துட்டேன். இங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நிறுத்திட்டார். இதுக்கு மேலே போகக்கூடாதுப்பா, இதோட இதுன்ட்டு நான் சொன்னேன். சரி வீடியோ சார் யூடியூப் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னதால சரி இங்கேயோட இது பண்ணிக்க, இதை நிறுத்தி எடுத்துக்கன்னு சொன்னாவ. அதனால் இப்போ இங்கே எடுத்துகிட்ருக்கேன். பைக் இருக்குது. இன்னும் அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு கீழே கிளம்பிடும். அவ்வளோதான், கீழே போய்ட்டு இங்கே எல்லாம் வர விட தான். ஆனால் இங்கே கொக்காமக்கா வியூ வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு சவுண்டில் எப்படி ஏற்குதுன்னு தெரில. நான் மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். இங்கே பாருங்களாம் வியூவு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வியூ எல்லாம் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே முருகன் கோயில் இருக்குது. இந்த முருகன் கோயிலுக்கு நேரக்கு அந்த ரோட்லேயே தான் முருகன் கோயிலுக்கு போகிற வழி தான். அண்ணா ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டெல்லாம் இருக்குது அங்கே நேராக. அப்போ 360 தெரியுதான்னு எனக்கு தெரில. ஓவராலாக ஃபுல்லாக அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே தூக்கியிருக்கேன். 360 தெரியுதான்னு தெரில. எனக்கு தெரியுது அங்கே ஃப்ளைட்டு விட்டுருக்குது எல்லாம் தெரியுது. இங்கே மேலே எங்கேயோ ட்ரெக் பண்ணி போகலாம் போல் இருக்குது. மேலே ட்ரெக் பண்ணி போய் இந்த நேரம் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆச்சுன்னா நமக்கு வீடியோ அருமையாக கிடைக்கும். வழியே இல்லை, இருந்தாலும் போகிறேன். வியூ பாயிண்ட் தான் கிடச்சுன்னா ஓகே. காடு மலையெல்லாம் தாண்டி போன மாதிரி இருக்குது. சரியாக முள்ளு நிற்கணும் எதுவும். ஆனால் ஆள் வந்த தடம் இருக்குது. ஆனால் ரெகுலராக யாரும் வந்த மாதிரி உள்ள இது இல்லை. வீடியோக்கு தான் எனக்கு ரொம்ப தூரம் ஏறி வந்த மாதிரி இருக்குது. இறங்க நேரம் இதே மாதிரி போயிடுவேன் நான் வழி தெரிஞ்சு கரெக்டாக. அதான் பயம். இந்த வியூ அருமையாக இருக்குது. ஆனால் ஏர்போர்ட் வியூ இந்த சைடு இருக்குது. இங்கே நம்மளால் போக முடியுமா அதான் கேள்வி. பார்த்த வியூ எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. இங்கே ஓகேவா தெரில. கேமராவில் ஓகேவா தெரிஞ்ச மாதிரி எனக்கு இல்லை. ஒரே முள்ளு தான். துணியெல்லாம் கிழிச்சிரும்பா. எங்கே வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்குது அந்த வழி. பார்ப்போம். இது நடந்து போன வழி தடம் இருக்குது. பார்த்து பார்ப்போம். போய் தெரியுதா ஃபுல்லாக முள்ளாக நிற்கி கீழே மேலே எல்லாம். இதுக்கு மேலே போக முடியலப்பா. போகலாம். கொஞ்சம் போய் தான் பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. தெரியுதா எப்படி போகிறேன்ட்டு. விழுந்து எந்திரிச்சாகும் போகிறேன். இதுக்கு மேலே யாரும் வர ட்ரை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் லோக்கல் உள்ள ஆள் யாராவது தெரிஞ்சால் வாங்க. இல்லை ஏதாவது இதுக்கு பசங்க வந்து வழி தெரியும்ல, அவங்கள மட்டும் கூப்பிட்டு மேலே வருங்க. இல்லைன்னா வந்து அந்த முருகன் மலைக்கிட்ட முருகன் கோயில்கிட்ட நின்று அந்த வியூவை பார்த்து ரசிட்டு போயிருங்க. என்ன மாதிரி தேவையில்லாமல் வந்து பல்ப் வாங்கிட்டு போய் இது மேலே எங்கேயோ ஏறுதானே. இதுக்கு மேலே வழி தெரில. நான் ஏதாவது இங்கே இப்படி வழி இருக்குது, அங்கே மேலே சுத்தமாக வழி இல்லை. அதனால லைட்டாக பயமாகவும் இருந்துச்சா. யூட்டர்ன் அடியாச்சுன்னு இதுக்கு மேலே என்னன்னா செத்துருவேன், பயத்திலே செத்துருவேன்ற மாதிரி யூட்டர்ன் அடித்து ஓடி வந்துட்டேன். இனி கீழே இறங்கிடுறேன். மேலே வர நேரம் ஏதோ ஜாலியாக ஏறி வந்துட்டேன் பார்த்துருவோன்ட்டு. கீழே இறங்கி நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா. மேலே போகிறேன் பயத்தில் போனேன், இப்போ பயம் இல்லை, ஆனால் கஷ்டமாக இருக்குது. என்ன செய்யா, கீழே போயிட்டு வியூ பாயிண்டில் போய் கண்டிப்பாக பண்ணேன். சரியா தெரியுதா காலில் என்னமோ குத்திட்டு வந்துன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். என்னதோ குத்திட்டு ஒரு ஃபீலில் இருந்தால் 2-3 இடத்துல
இங்கே எல்லாம் குத்திட்டு இருந்தோம். இங்கே என்ன இந்த காலில் மேலே யாரை போய் கிடச்ச கிஃப்ட்டு ப்ரோ. இது இடது காலில் குத்திட்டு இருந்தால் எடுத்துட்டேன், வலது காலில் குத்திட்டு இருக்குது. இதே கஷ்டமாக இருக்குங்க. முருகன் கோயில் சைடில் ஃப்ரெண்டில் கேட்டு போட்டு பூட்டியிருந்தாங்க. எனக்கு சைடில் லைட்டாக ஒரு ஓப்பன் இருந்துச்சு, அந்த வழியாக உள்ளே வந்தேன். இங்கே எப்படி ஏதாவது வியூ பாயிண்ட் கிடைக்குமா, வீடியோ எடுக்கலாமா அப்படிங்கிறத பார்க்க வந்திருக்கேன். எப்படின்ட்டு பார்ப்போமா. ஓரளவு த்ரில்லாக இருக்குதானே. இங்கே வெயில் அது ஒன்றும் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இப்படி எங்கேயாவது குரங்கு மாதிரி யாரும் ஏதாவது வியூ பாயிண்ட் கிடைக்குமான்னு பார்த்தாலும் வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் பார்த்தா அதே வியூ பாயிண்ட் தான் இருக்குது. நமக்கு தேவையான ஏர்போர்ட் வியூ, ட்ரெயின் வியூ அதை காணல. முருகன் வேல் இருக்கா, முருகன் கோயில் ஃப்ரெண்டில் முருகன் வேலும் பெருசாக வச்சுருக்காங்க. எங்கே கேட்டு அடைச்சி போட்டிருக்கு. இந்த சைடில் லைட்டாக ஓப்பனில் இருந்து அந்த வழியாக தான் நான் உள்ளே வந்தேன். ஜி சரியான பல்புன்னா இதை விட்டால் பல்பு எங்கேயுமே வாங்க முடியாது. அது இன்றைக்கி வாங்கின பல்பு மாதிரி என்றைக்கு வாங்க முடியாது, எப்பவும் வாங்க முடியாது. அந்த மாதிரி பல்பு என்ன சொல்லணும்னு எனக்கே தெரில. போ ஏன் அப்படி பெரியான பல்புன்னு சொன்னேன்னா, முருகன் கோயில் இருக்குல்ல, இதான் ரோடு. என்ன போகிறாங்களா, அதான் ரோடு. அதுலேருந்து இப்படி வந்தால் முருகன் கோயில். முருகன் கோயிலேருந்து இப்படி வந்தீங்கன்னா முருகன் கோயில் உள்ளவே தான் என்ன இருக்குன்னா ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆக தெரியுதா அந்த வீடியோவில். 360 தெரியுமான்னு தெரில, 360 தெரியுமான்னு தெரில. அதனால் வந்து நான் ஃபோனில் எடுக்கேன். இப்போ இது ஜூம் பண்ணி தெரியுதா, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஒன்று ஆகுதா. அதே இது பக்கத்தில் மெட்ரோ இருக்குது, கீழே ட்ரெயினும் இருக்குது. நான் ஏன் இவ்வளோ பல்பு வாங்கி மேலே யாருன்னா கஷ்டப்பட்டு, இதான் இப்போதைக்கு மெயினான கேள்வி. தெரியுதா, ஐஃபோனில் எடுத்து எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரில, 360 எடுக்க. ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, பறந்துரு தெய்வமே, நல்லா இருப்ப பார்த்தீங்களா. ஒரு ஃப்ளைட்டு போகுது, இங்கே 2-3 ஃப்ளைட்டு யார்டில் நிறுத்தி போட்டுருக்கானுங்க. இதுதான் அந்த ஏரோ ஹப்பு, தெரியுதா, இதுதான் ஏரோ ஹப்பு. ரயில்வே ஸ்டேஷனு, மெட்ரோ, ஏர்போர்ட்டு மூணுமே பார்த்துடலாம். இங்கேயே வந்து தேவையில்லாமல் எதுக்கு நம்ம மேலே போகணும் கஷ்டப்பட்டு. கண்டிப்பாக அந்த வீடியோ போடும் ப்ரோ. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுறோமக்கா, சும்மா எல்லாம் இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டேன். காலையில் செருப்பு குத்திருக்கு பாரு, புதுசு கிழிஞ்சு போச்சு. கூடயே வந்திருக்கான் பாருங்கள் பயப்புள்ள. இவனெல்லாம் இங்கே எவனுக்கு தெரியும். இப்போ நான் சொல்ல வர கருத்து என்னவென்றால், என்ன மாதிரி கஷ்டப்பட்டு பல்ப் வாங்காமல் யூடியூப்லாம் போட்டிருப்பாங்க, மேலே யார் போனோம் ப்ரோ, கஷ்டப்பட்டோம் ப்ரோ, பார்த்தோம் ப்ரோன்ட்டு. February 14 லவ்வர்ஸ் டே. எத்தனை பேர் லவ்வர்ஸ் டே கொண்டாடுதீங்க, எத்தனை பேர் பிளாக் டே கொண்டாடுதீங்க, எத்தனை பேர் முரட்டு சிங்கிள் டே கொண்டாடுதீங்கன்னு தெரில. நமக்கு ஒரு டேயும் கிடையாது. பிளாக் டேனா என்னென்னா, புல்வாமாவில் நம்ம இந்தியா ஆர்மி தான் கொண்டாங்க தெரியும்ல, அதே தான். வந்தீங்கன்னா இப்படி வரீங்க, பைக் வந்துட்டு அங்கே பார்க் பண்ணிடலாம். மேலே பார்க் பண்ணிட்டு இது கேட்டு முருகர் சிலை, அந்த கோயிலுக்கு போகிற ரூட்டு ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்லேயே தான் இருக்குது அந்த தலைவன். அருமையாக இருப்பாப்புல. இங்கே வந்துடுங்க, என்ன மாதிரிலாம் கஷ்டப்படாதீங்க சரியா. அதனால தான் இவ்வளோ டீட்டெயில் சொல்லி வரேன். ஒரு பேப்பில் எந்த டீட்டெயில் வீடியோ போட்டு நான் பார்க்கவே இல்லை. மலைக்கு மேலே ஏறி போனோம், சின்னதாக ட்ரக் பண்ணி போனோம்னு சொல்லி ஊரை ஏமாத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வழி இருக்குது, முருகன் கோயிலையும் அங்கே தான் போனோம். அதுக்கு முன்னே ஒரு காலி கிரவுண்ட் இருக்குது. ஆனால் நான் இதை வந்து பார்த்தேன், நான் இன்னும் கிளியரான வியூ கிடைக்கும்னு நினச்சேன். நான் தான் எனக்கு கிடைக்கல. பக்கத்துலேயே தான் இருக்குது ரயில்வே, ட்ரெயின் போகுது, மெட்ரோ போகுது, பேக்கில் ஏர்போர்ட்டு. சரியாக இருக்குது. ஆனால் அங்கேயும் இப்போ செத்துருப்போம்ப்பா அணில்னால. இதுக்கு கீழே வந்து வீடு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, பல்லாயிரம் ஃப்ரைடே மார்க்கெட்டு. போனதோட தான் இருந்தால் அந்த வீடியோ போட்டேன். இந்த சண்டே வந்திருக்கணும், சோம்பேறித்தனம் ஆகிட்டு ப்ரோ. ஓரளவு மெயினாக நம்மளை கெடுக்குது ஏன் சோம்பேறித்தனம். என்ன கெடுக்குது உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தெரில, ரொம்ப நாசமாக இருக்குது, ஆசமாக இருக்குது, ரொம்ப சோம்பேறித்தனம். தூக்கம்தான் ஒன்றும் தான் கெடுக்குது. தூக்கத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி வேலை பார்த்துட்டோம், எப்படி ஒரு ட்ரீமு நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரீமை. தூக்கம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் போய்ட்டுருக்கு. தூக்கம் போட்டிருந்தா சீனு வெறி ஆகும்.
வியூ பாயிண்ட் வரதே ஒரு கடுப்பான விஷயம். இந்த மாதிரி கேட்டை போட்டுட்றானுங்க அப்பப்போ. எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும். நீ இதை எப்போ கேட்டு இங்கே திறந்து நம்ம அடுத்த வீடு சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா.